அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் காலேஜ் டைம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். வாரம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தை பத்தின நிறைய விஷயங்கள் நாங்க உங்க கூட பகிர்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து முதல்வர்கள் மற்றும் மாணவர்கள் வந்திருக்காங்க. சோ அவங்க கிட்ட அவங்க பல்கலைக்கழகத்துல எந்த மாதிரியான கோர்சஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க, அதையும் தாண்டி மாணவர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களை வரவேற்றுவோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த மாதிரியான படிப்புகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 13 வகையான அண்டர் கிராஜுவேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் கொடுக்கிறோம். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி செரிகல்ச்சர், BTech Horticulture, BTech Biotechnology, BTech Agriculture Information Technology, BTech Bioinformatics, BSc Forestry போன்ற 13 வகையான அண்டர்கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதையும் தாண்டி மாணவர்களுக்கு அதாவது எக்ஸ்ட்ரா நீங்க கோர்சஸ் கண்டிப்பா நம்ம ஆஃபர் பண்ணியே தான் ஆகும். சோ அவங்களோட ஜாப்க்கு ஆகட்டும், அவங்களோட ஃபியூச்சருக்கு ஆகட்டும், ஏதாவது கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் படிப்பையும் தாண்டி என்ன மாதிரியான கிளாஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு அவர்களுடைய திறமையை பர்சனாலிட்டி டெவலப் பண்ணுவதற்காக இருக்கின்ற ஒரு தனி இயக்குநரகம் இங்கே செயல்பட்டு வருகின்றது. பேரிகேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் மூலமாக மாணவர்களை பல்வேறு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ஆயத்தப்படுத்தி வருகின்றோம். குறிப்பாக அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ் மற்றும் சிவில் சர்வீஸ் இன்க்ளூடிங் IAS, IPS போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்கள் ஆயத்தப்படுத்தி வருகின்றோம். அதுபோக ரெகுலராக மாணவர்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்காக எக்ஸ்பர்ட்ஸ்களை நாங்கள் கூட்டு வந்து மோட்டிவேஷனல் டாக் லெக்சர்ஸ் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுகிறோம். ஓகே, கண்டிப்பா இது மாணவர்களுக்கு ரொம்பவுமே உபயோகமான ஒரு படிப்புன்னு கூட சொல்லலாம். சோ நீங்க சொல்லுங்க சார். சோ இப்போ நிறைய பேர் அக்ரிகல்ச்சருக்கும் அண்ட் ஹார்டிகல்ச்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர்னா என்ன, ஹார்டிகல்ச்சர்னா என்ன? அக்ரிகல்ச்சர்ல நம்ம முதல் சொல்லும் போது பயிர்களை பொறுத்துதான் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் தான். ஓகே, வேளாண் நம்ம நெல்லு, பயிர் வகை பயிர்கள், அந்த மாதிரி பயிரெல்லாம் படிக்கிறது அதை பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். தோட்டக்கலை துறையில என்னென்ன பயிர்கள் எல்லாம் வருதோ அதெல்லாம் தோட்டக்கலை துறையில பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் என்ற டிகிரியில அதை பத்தி டீட்டெயிலா படிப்பாங்க. ஓகே, சோ சொல்லுங்க இந்தியா பிரியதர்ஷினி, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு காலேஜ்குள்ள, ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்போது பல கனவுகள் இருக்கும் இல்லையா? சோ நம்ம படிப்பு இப்படி இருக்கணும், நம்ம ஸ்டாஃப் இப்படி இருக்கணும், ஒரு பல்கலைக்கழகத்துல இந்த மாதிரி ட்ரைனர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எண்ணத்தோட தான் நம்ம உள்ள போவோம். அந்த வகையில தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் +2 முடிச்சேன்னு என்னோட எய்ம் என்னன்னா இருக்கிறதுல ஒரு பிரஸ்டீஜியஸான இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கணும்னு தான் நான் எய்ம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறது யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. ஏன்னா இது மோர் தென் 100 years கிராஸ் பண்ணிருக்க யூனிவர்சிட்டி. ஒரு காலேஜ்ல படிக்கிறோங்கிறத விட ஒரு யூனிவர்சிட்டியில படிக்கிறோங்கிறது இருக்கவே ரொம்ப பெருமையான விஷயம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க ஏஜோட டபுள் மடங்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்டாஃப்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த இன்ஸ்டிடியூஷன் வரப்போ நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணது இந்த காலேஜ் மட்டும்தான், எடுத்திருக்கிறது இதே காலேஜ் மட்டும்தான். So I'm very proud to study in such prestigious institution. And the staffs எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப highly qualified. எல்லாருமே அப்ராட் போய் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. எல்லாருமே அப்படி படிச்சுட்டு வந்தவங்க. So staffs அது லைப்ரரி இருக்கு.
அந்த மாதிரி லைப்ரரி வந்து வேற எந்த யூனிவர்சிட்டிலும் நீங்க பார்க்க முடியாது. ஜேர்னல்ஸ், டிஜிட்டல் லைப்ரரி எல்லாமே இருக்கு. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் படிக்கிறது நிஜமாவே ரொம்ப பெருமையான விஷயம். அப்ப கண்டிப்பா உங்க கனவுகள் வந்து நினைவாயிடுச்சு இல்லையா? ஒரு கனவோட தான் நம்ம ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள போயிருப்போம், அந்த கனவு உங்களுக்கு நினைவாயிடுச்சு. சோ நீங்க சொல்லுங்க, சோ ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து படிக்கிறது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம். அதுவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல படிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த வகையில why did you find this university? Actually, first of all, I have to thank the Indian government for offering this opportunity. I joined this program via African Indian Government Scholarship, ICR. So I came to India in 2012. Then I joined Department of Bioenergy. Actually, from here I have to pass my warm thanks to all the staffs in the department, especially to my head of department, Dr. Kamaraj. Also not forgetting our active PhD Dean, Dr. Mohan, for his day-to-day follow-up regarding our academic progress. Actually, I'm very impressed to find myself into TAU for the reputation, academic reputation that it has within among the Indian universities. So I'm now sure that I will go from here with a very informative background regarding especially the field of bioenergy, and actually my people in South Sudan, they will benefit from that. Okay, very good. ரொம்ப அழகா சொன்னாரு. And அதையும் தாண்டி how can you help the studies for staffs? Yes, it was very friendly environment, interaction with my classmates and some other colleagues, batchmates from other You departments. like the classmates also? Sure. Okay. Then also the staffs within the department, in other department, I had some courses also in the College of Engineering. So especially with my close contacts, professors, assistant professors and professors, actually I gained much from them, and the doses of the information that they have given me, actually I'm very grateful for that. Okay, very good. You like Tamil Nadu people? For sure. Okay, very good. ரொம்ப அழகா சொன்னாரு. சோ தமிழ்நாடு மக்களை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க வந்து நம்ம பல்கலைக்கழகத்துல ஃபைனல் இயர் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? சோ ஃபைனல் இயர் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே எப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய டூர்லாம் கூட்டிட்டு போறாங்க, ஃபீல்ட் விசிட் எல்லாம் இது பண்றாங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்றாங்க, அப்புறம் இன்டர்ன்ஷிப் அந்த இதுக்கெல்லாம் நல்லா ஹெல்ப் பண்றாங்க. அதனால நம்மளுக்கு நிறைய இது தெரிஞ்சுக்க முடியுது. தியரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபீல்டுக்கு போறதுனால ப்ராக்டிகலா என்ன பண்றாங்க அப்படிங்கறது நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் பிசினஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிடெக் ஹார்டிகல்ச்சர்ங்கிறது வந்து வெறும் என்ன சொல்றது ஜாப் அப்படின்னு மட்டும் போறது இல்லாம தனியா ஆண்டர்பிரினர் ஆகலாம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நிறைய பிசினஸ் நம்மளே ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நிறைய யூஸ். ஓகே ஐஸ்வர்யா, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன உங்களுக்கு? கண்டிப்பா பிசினஸ் பண்ண போறீங்க. என்ன மாதிரியான பிசினஸ் அப்படிங்கறது டிசைட் பண்ணிருப்பீங்க. சோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாஃப் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ராஜெக்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த பிசினஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். எப்படி எல்லாம் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம், என்னென்ன கன்ஸ்டன்ஸ் இருக்கு, எப்படி எல்லாம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் அவங்க கைட் பண்ணுவாங்க. ஓகே, ராம் பிரசாத் நீங்க சொல்லுங்க. சோ நீங்க வந்து எனர்ஜி ஓகே, சோ நீங்க அந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன? சோ இவ்வளவு கோர்ஸ் இருக்கும்போது நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க வந்து அந்த கோர்ஸ் செலக்ட் பண்றதுக்கான காரணம்? பேசிக்காவே எனக்கு வந்து என்வரன்மெண்ட், எனர்ஜி விஷயம் அந்த மாதிரி இதுல படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஓகே, சோ ஒன்ஸ் இந்த காலேஜ்ல இது இருக்குன்னு தெரிஞ்ச உடனே வந்து நானும் அவங்க சொன்ன மாதிரி இந்திரா பிரியதர்ஷினி சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ண இங்கதான் ஜாயின் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இந்த கோர்ஸ் பத்தி இன்னும் வெளியில யாருக்கும் தெரிய வரல. தெரிய வந்ததுன்னா என்னை மாதிரி 1000 பேர் இருப்பாங்க, என்வரன்மெண்ட் பத்தி எனர்ஜி பத்தி படிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய பேர் இருப்பாங்க, வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, இதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன? நீங்க ஃபைனல் இயர் நீங்க வந்தாச்சு. சோ நீங்க இந்த கோர்ஸ்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க. எனர்ஜி வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவு வேஸ்ட் பண்றோம், இன்னும் எவ்வளவு எடுக்கலாம், நிறைய இருக்கு நம்ம கிட்ட, அந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்றது இல்ல.
என்வரன்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கிளீனா வச்சுக்கலாம். பட் பர்டிகுலரா இந்தியாவில நம்ம பாத்தீங்கன்னா அது பண்றது இல்ல. சோ அதை நம்ம பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில வரணும். நம்ம காலேஜ்ல இருந்து வெளியில வந்தோம்னாலே நிறைய மாற்றங்கள் வரும். ஓகே, சோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சார், பிராக்டிக்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ பிராக்டிக்கல்ல நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துல எந்த மாதிரி பிராக்டிக்கல் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம்? அதனால எல்லா பாடத்திட்டத்திலுமே மாணவர்களுக்கு வந்து நேரடியாக செய்முறை பயிற்சிகளை நாங்கள் வந்து அளிக்கிறோம். இந்த ஒரு சிறப்பம்சம், இந்த வேளாண்மை கல்வியில ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், மாணவர்களை கிராமப்புறங்களுக்கு அழைத்து சென்று வேளாண் பெருமக்களோடு கூட அவர்கள் அன்றாடம் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகளை கற்றறிந்து அதற்கேற்றாற் போல அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு இதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். இது மற்ற எந்த பாடத்திட்டத்திலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம். எனவே மாணவர்களுக்கு அந்த நேரடியான ஒரு களப்பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து இந்த 4 வருட படிப்புகளை நாங்கள் கொடுத்து வருகின்றோம். இதேபோல ஆராய்ச்சிகளில் நாங்கள் இதே மாதிரியான பிராக்டிகல் ட்ரைனிங்ஸ் வந்து அதிகமாக கொடுத்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம இந்தியாவில் உள்ள பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் இவர்கள் அழைத்து சென்று அங்கு எப்படி கல்வி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன, எப்படி ஆராய்ச்சிகள் நடைபெறுகிறது என்பது குறித்ததான ஒரு பயிற்சி நாங்கள் அளிக்கின்றோம். ஓகே, சோ அதையும் தாண்டி மாணவர்கள் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள வரும்போது ஒரு வேலை வாய்ப்பு கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கனவோட தான் வருவாங்க. சோ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான எந்த விதமான ஹெல்ப் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்போ வேளாண் பட்டத்துக்கு நிறைய வேலை வாய்ப்பு காத்திருக்குது. அரசுல வந்து வேளாண் அலுவலரா போகலாம். அப்புறம் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய ஆள் எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம வேளாண் பட்டப்படிப்புக்கு ரொம்ப டிமாண்ட். கட் ஆஃப் எல்லாம் அதிகமா ஏகப்பட்டது அதிகமா போகுது. மெடிக்கல் மருத்துவத்துக்கு ஈக்குவலா நம்ம வந்து வந்தாச்சு. வேலை வாய்ப்பு ஒரு முக்கிய காரணம் தான். அரசு துறையில் ஆகட்டும், பொதுத்துறையில் ஆகட்டும், நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்குது. பட்ட இதுல என்னன்னாக்கா வேலை வாய்ப்பை தவிர பட்ட மேற்படிப்பு நான் முதல்வராக இருக்கிறதுனால ஆராய்ச்சிக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து முதுநிலை எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால பிஹெச்சி முடிச்சுட்டு நிறைய பேர் பட்ட மேற்படிப்புக்கு வந்து வராங்க. அவங்க படிச்சு முடிச்சுட்டு ஆல் இந்தியா லெவல்ல போனாங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகலாம். அதுல பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து 27 பேர் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில இருந்து மத்திய அரசனுடைய ஆராய்ச்சியாளருக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 27 பேர்ல பாத்தீங்கன்னா 10 பேரு டாப் 3 ரேங்க்ஸ் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம். இவங்க தான் எதிர்கால விஞ்ஞானிகள். இதுல பாத்தீங்கன்னா எதிர்கால விஞ்ஞானிகளை வந்து நம்ம வந்து பல்கலைக்கழகம் அதிகம் அந்த நாட்டுக்கு தருது. அது மாதிரி இப்ப வேலை வாய்ப்புனா சுருக்கமா அலுவலர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அது இல்லாம வெளிநாட்டுக்கு நிறைய பேர் படிக்கிறதுக்கு போறாங்க, ஆராய்ச்சிக்கு போறாங்க. அதுல வந்து அது ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ வாய்ப்புன்னு வந்து 1, 2 நம்ம வந்து சுட்டி காட்ட முடியாது. இது வந்து வாய்ப்புகள் கடல் மாதிரி. சார், நம்மளோட ஸ்டாஃப்ஸ் ட்ரெயின், அதாவது ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம ட்ரெயின் ஆன ஸ்டாஃப்ஸ் தான் வச்சு நம்ம ஃபேக்கல்டிஸ் வந்து வச்சிருப்போம். அண்ட் அவங்களுக்கு நாள்பட எந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் நம்ம பல்கலைக்கழகம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ எங்களுடைய யூனிவர்சிட்டியில வந்து ரெகுலரா வந்து அவங்களுக்கு வந்து சில ட்ரைனிங் கோர்சஸ் வந்து கனெக்ட் பண்றோம். அதுபோல மற்ற மாநிலங்களில் மற்ற அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ் கனெக்ட் பண்ணுகிற ட்ரைனிங் ப்ரோக்ராம் எங்களுடைய சயின்டிஸ்ட்களை அனுப்பி அங்கே ட்ரைனிங் கொடுக்குறோம். இதுல வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படிங்கிற நம்ம நேஷனல் லெவல் ஒரு பாடி இருக்குது. அவங்க வந்து ரெகுலர்லி கனெக்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். அதுல வந்து பல்வேறு சப்ஜெக்ட்லையும் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்களை உருவாக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்ல நம்மளுடைய சயின்டிஸ்ட்கள் எங்களுடைய ஆசிரியர்களை அனுப்பி அங்க வந்து ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு வராங்க. இது போக வெளிநாடுகளிலே பல்வேறு லீடிங் யூனிவர்சிட்டியில் நடக்கின்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் உலகத்தரம் வாய்ந்த இன்டர்நேஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லையும் நம்முடைய விஞ்ஞானிகள் போய் பயிற்சி எடுத்து வருகிறார். இந்த அளவுக்கு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாம ஃபேக்கல்டிஸ் ஆசிரியர்களுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி இந்தியா பிஹெச்டி நீங்க சொல்லுங்க. ப்ராக்டிகல் கிளாஸஸ் சார் சொல்லிட்டாரு, பட் இருந்தாலும் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில ப்ராக்டிகல் கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் இயர் நீங்க உள்ள ஜாயின் பண்ணும்போது ஆசிரியர்களாகட்டும், மாணவர்களாகட்டும், சக மாணவர்களாகட்டும் எப்படி உங்களை வந்து நடத்தினாங்கன்னு
நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிவர்சிட்டியில வந்து தியரி கிளாஸஸோட ப்ராக்டிகல் கிளாஸஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கும். தியரி கிளாஸ் 1 hour நடந்துச்சுன்னா ப்ராக்டிகல் கிளாஸோட வெயிட்டேஜ் வந்து 2.5 hours இருக்கும். ஸோ அப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு. அப்புறம் ப்ராக்டிகல் கிளாஸஸ்ல வந்து மற்ற காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் சேர்ந்துதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க அப்படி இருக்காது. ஒரு இண்டிவிஜுவலும் ப்ராக்டிகல் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் சாம்பிள் கிடைக்கும். எல்லாமே பண்ணலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், நிறைய தேடலாம். நம்ம வேணும் எக்ஸ்ட்ரா டைம் கூட எடுத்து போய் ப்ராக்டிகல் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்கலாம். அதுக்கும் அது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா டைம் வர்றது, எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம். தியரி விட ப்ராக்டிகல்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் மற்ற காலேஜ்ல வந்து மைக்ரோஸ்கோப் அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியும். இங்க வந்து ஒருத்தர் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கலாம், ஸ்பெசிமென் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிகல் கிளாஸஸ் வந்து மற்ற காலேஜஸ்ல எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. பட் இங்க வந்து இட்ஸ் டோட்டலி பர்ஃபெக்ட். எல்லாத்துக்குமே இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அப்புறம் ப்ராக்டிகல் தான் இங்க முக்கியம் என்ன பொறுத்த வரைக்கும். ப்ராக்டிகல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸ் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கொடுத்துட்டு இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 0422661145, 0422661145, 0422661136 அப்படின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சார் நீங்க சொல்லுங்க, வாட் அபவுட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆல்? Actually, we have international sites for hostel for the international student. So been provided the bed facilities and everything, and then also the kitchen. Okay. And on the other side, we cook for ourselves. Yeah, sure. So the environmental. You know cooking? Sure, I cook. Okay. You like South Indian food, huh? So actually, when I come from my country, I don't like to eat the chili food. But after 3 months, immediately, now I get used to it. So when I went to my country last year for some 3 months, so it was hard to eat my local food. So I asked them to add chili in each and every type of meals. So now I have adapted the system. So actually, the hostel life is very well, and then we have also some interchanging visit with our local Indian friends. So the environment is okay in the hostel. Okay, wow, super. ரொம்ப அழகா சொன்னாரு. சோ குக்கிங் ஃபெசிலிட்டிஸ் கூட நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல இருக்கு. அண்ட் அதையும் தாண்டி சோ மாணவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து இந்த ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ, அதாவது தமிழ்நாட்டு மக்களோட இவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் ஒன் ஆஃப் தி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மட்டுமே. அவங்களோட மாணவர்களும் ஸ்டாஃப்ஸும் தான். கடந்த 10 ஆண்டுகளில் பாத்தீங்கன்னா எங்களுடைய மாணவர்கள் இந்த சிவில் சர்வீஸ்ல மிகவும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதுவரை ஏறக்குறைய 112 IAS IPS ஆபீசர்களை நாங்கள் உருவாக்கி இருக்காங்க கடந்த 10 ஆண்டுகளில். அதுபோக 75 எங்களுடைய பட்டதாரிகள் IFS சர்வீஸ்ல சேர்ந்திருக்கின்றார்கள். இது போக இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நடத்துகின்ற ARS எக்ஸாம், அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், சயின்டிஸ்ட்ல வந்து ரெக்ரூட் பண்றாங்க. இதுல ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் அதில் சேர்ந்திருக்கின்றாங்க. இது வந்து முக்கியமான ஒரு துறையில சொல்லியிருக்கிறேன். மேலும் வெளிநாடுகளிலே ஏராளமான மாணவர்கள் ஆராய்ச்சி படிப்பும் வேலை பல்வேறு நிறுவனங்களிலும் வேலைக்கும் சேர்ந்திருக்கின்றார்கள். இதுல இந்த IAS IPS எங்களுடைய பாடத்திட்டம் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடத்திட்டமாக இருப்பதால் மாணவர்கள் நன்றாக கடின உழைப்பு செய்து இந்த சிவில் சர்வீஸ் தேர்வுகளிலும் மிகவும் சிறப்பாக தேர்ச்சி பெறுகின்றனர். ஓகே, இப்ப வேளாண் துறையில வந்து படிக்கிறோம் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி நிறைய பேர் வந்து ஒரு பெரிய கவலையா இருக்கும். சோ அதிகமா இருக்குமா இல்ல கம்மியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். பெற்றோர்களுக்கு நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி நீங்க கேட்டது நல்ல ஒரு கேள்வி. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு 1,50,000 50,000 20,000 அதிகமா இருக்குமான்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து ஒரு அரசு துறை சார்ந்த அரசு கல்லூரி, இதெல்லாம் வந்து ரொம்ப குறைந்த
ஒரு கட்டணத்துலதான் அவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து படிப்பு சொல்லித்தரோம். அதனால ஃபீஸ் வந்து ரொம்ப நாமினல் சொல்லலாம். கரெக்டான ஃபீஸ் சொல்லாட்டினா கூட ரொம்ப நாமினல். சாதாரண மக்கள்லாம் படிச்சுட்டு போறது அரசு கல்லூரி, அரசு பல்கலைக்கழகம். அதனால ஃபீஸ பத்தி யாருமே கவலைப்பட வேணாம்னு அடிக்கடி போன்ல நான் சொல்லுவேன். ஃபீஸ்னா கவலைப்படாதீங்க. ஏன்னா பிரைவேட் கல்லூரிகள் நிறைய இருக்கிறதுனால மக்கள் இதை குழப்பம். இது வந்து ரொம்ப குறைந்த அளவுல தான் நம்ம ஃபீஸ். இத சுலபமா அவங்க வந்து இந்த கட்டணம் செலுத்தி படிக்க முடியும். ஓகே, நம்ம பல்கலைக்கழகத்துல ஸ்காலர்ஷிப் அப்படின்னா நம்ம எப்படி கொடுத்துட்டு இருக்கோம்? சோ எந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அரசாங்கம் தரக்கூடிய ஏராளமான ஸ்காலர்ஷிப் இருக்கலாம். இந்த மாணவர்களுக்கு குறிப்பாக அண்டர் கிராஜுவேட் லெவல்ல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் சேர்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு தனி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. இது போக ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குது. பெரும்பாலும் ஏறக்குறைய 80 to 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் will get scholarship. அதற்கு நம்மளுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து எல்லா விதமான உதவிகளும் செய்து வருகிறோம். அரசாங்கத்திற்கு நாங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்தந்த மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து பெற்று தருகின்றோம். இது போக பல்வேறு பிரைவேட் கம்பெனிஸ் மற்றும் ஐசியா இந்தியன் கவுன்சில் ஆஃப் பப்ளிக் சர்வீசஸ் அங்கிருந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அதற்கும் நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து கொடுக்கின்றோம். ஓகே, ஸ்காலர்ஷிப் பத்தின கவலையும் வேண்டாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இப்போ வந்து ராம் பிரசாத் நீங்க சொன்னீங்க, இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிப்பு சார்ந்த விஷயங்கள் நம்ம நிறைய பேசிட்டோம். அதையும் தாண்டி நம்ம மாணவர்கள் எதா இருந்தாலும் எவ்வளவுதான் படிச்சாலும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏதாவது கேம்ஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஏதாவது நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த வகையில நம்ம பல்கலைக்கழகத்துல எந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்? முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த படிப்பு எக்ஸ்ட்ரா கரிக்குலரும் ஈக்குவலா தான் இருக்கும். ஒரு செமஸ்டர்ல நாங்க ஒரு 100 days 105 daysனா அதுல கண்டிப்பா ஒரு 20 days வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்குமே நாங்க போவோம். அதே டைம் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஈவினிங் கம்பல்சரியாவே ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியா பார்க்காம அதுவும் ஒரு ஸ்டடீஸாவே பண்ணி ஈவினிங் ஒரு 1 hour கண்டிப்பா எல்லாருமே அட்டெண்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லா டேலண்ட்ஸும் வெளியில வரும் கண்டிப்பா. இந்தியா பிரியதர்ஷினி நீங்க சொல்லுங்க. சோ வயல்ல போய் நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா? கிடைச்சிருக்கு, சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வெட்லாண்ட் தான் போனோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெட்லாண்ட் போனப்போ அந்த கீழே ஃபீல்ட்ல இறங்கிதான் பார்க்க சொன்னாங்க கண்டிஷன் எப்படி இருக்கு, வெட்லாண்ட் எப்படி இருக்குங்கிறத ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். கிளாஸஸ் போக போக ரைஸ் கிராப் வளர வளர அதோட ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்தோம். கடைசியில ஃபைனலா கல்டிவேட் கூட ஹார்வெஸ்ட் பண்ணது கூட நாங்க தான். சோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் 7:30க்கு போய் இந்த வேலை எல்லாம் பண்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாருக்கு அந்த டைம் நிறைய பேருக்கு தூங்குற டைம், அந்த டைம் நீங்க போய் இந்த வேலை பண்றது அந்த ஏர்லி மார்னிங் டைம் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல் எப்படி இருந்தது நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இறங்குறப்ப நம்மளால ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ண முடியாது. வெட்லாண்ட் வந்து வாட்டர் இல்லாத கண்டிஷன் இருக்கும், தண்ணி தேங்கி இருந்தாலும் ரைஸ் வளரும். அந்த கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து காலன்றப்ப வலிக்கி விட்டு நிறைய பேர் விழுந்துருக்கும் செய்திருக்கோம். பட் அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அப்பதான் நம்மளுக்கு அந்த ஃபேமிலிஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்ம ஈஸியா ரைஸ் சாப்பிட்டுட்டு போயிடுறோம், பட் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை கல்டிவேட் பண்றாங்கிறது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க. ஐஸ்வர்யா, நீங்க அந்த மாதிரி வெட்லாண்ட்ல நீங்க வந்து வேலை செஞ்சிருக்கீங்களா? எனக்கு வெட்லாண்ட் கோர்ஸும் இருக்கு. என்னோட மெயின் மேஜர் வந்து பிடெக் ஹார்டிகல்ச்சர் தான். சோ நாங்க மெயினா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ், மெடிசனல் கிராப்ஸ் அதுதான் டீல் பண்ணுவோம். ஆர்ச்சர்ட்ல வந்து பிளான்ஸ் எல்லாம் ஃப்ரூட் பிளான்ஸ் வந்து எப்படி க்ரோ பண்றது, பிளான்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்ன, அதுக்கு நியூட்ரியன்ஸ் அப்ளிகேஷன் மெத்தட்ஸ் அதையும் அவங்களே பண்ண விடுவாங்க. growth ரெகுலேட்டர்ஸ் அப்ளை பண்றது, கெமிக்கல்ஸ் அப்ளை பண்றது எல்லாமே நாங்களே ப்ராக்டிகலா பண்ணுவோம். சார் சீனியர் பர்சன்ஸ் பத்தி சொன்னாங்க. சீனியர் அந்த மாதிரி உங்களுக்கு சைலேந்திர பாபு சார் மட்டும் இல்லாம சீனியர் என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்கன்னு நினைக்கிறேன்? புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள். அவருக்கு 112 IAS IPS ஆபீசர்ஸ், குறிப்பாக டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் ஆபீசர், டாக்டர் அன்பு, டாக்டர் திரு ரவி ஐயா மற்றும் IAS ஆபீசர்ஸ் தான் இறையன்பு. இப்பொழுது நிதித்துறையினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பட்டதாரி. இன்னும் ஏராளமானவர்கள் நாங்கள் சொல்லலாம்.
ஓகே, சோ ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவு பெரிய அலுமினியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். சார் நீங்க சொல்லுங்க சார், இப்ப வந்து பேங்க் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர் மட்டும் இல்லாம அதையும் தாண்டி என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான செய்தியை சொல்றேன். என்ன வேலை வாய்ப்புன்னு வரும்போது வேளாண் அலுவலர்கள் அல்லது சீடு கம்பெனியில ஒர்க்கு அல்லது கெமிக்கல் கம்பெனியில ஃபர்டிலைசர் மேனேஜர்ஸ், அப்புறம் சுயமா தொழில் செய்யறது, வங்கிகள், ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீசர் எல்லாம் பேசியாச்சு. நம்ம முன்னாள் மாணவர் சலீனான்னு ஒருத்தவங்க சமீபத்துல சென்ற ஆண்டு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் என்ற அந்த பெரிய விருதை, நோபல் லாரட் என்ற விருதை வந்து வாங்கினாங்க. இதுதான் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சரித்திரத்திலே முதன்மையா நடந்த நிகழ்வு. ஒரு அருமையான ஒரு விஷயம். இதுதான் சொல்றேன்னா, வேலை வாய்ப்புன்னு பாருங்க எவ்வளவு அளவுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க எல்லா ஒரு துறையிலும் போக முடியும்னு சொல்லி, இதுவே ஒரு உதாரணம். எந்த துறையிலும் வந்து விவசாய வேளாண்மை படிச்ச மாணவர்களுக்கு விலக்கு கிடையாது. அவங்க எதுவும் அதெல்லாம் எல்லா துறையிலும் போகலாம். சோ என்ன பொறுத்த வேலை குறிக்க ஒரு குறிப்பிட்ட துறையை நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பல. சோசியல் இதுவா இருப்பாங்க, பிசினஸா இருப்பாங்க, சோசியல் ஒர்க்கரா இருப்பாங்க, சோசியல் ஆபீசரா இருப்பாங்க. எல்லா ஒரு துறையிலும் நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்கு. இந்த துறை மட்டும் சொல்ல முடியாது, எல்லா துறையிலுமே வந்து கண்டிப்பா போக முடியும் அப்படின்றது சொல்லியிருக்கீங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 0422661145, 0422661145, 0422661146 அப்படின்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். சோ தொடர்ந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை பத்தின நிறைய விஷயங்கள் அடுத்த வாரம் பேசுவோம். நன்றி, வணக்கம்.